யங்ஸ்டர்ஸ் மூவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாஜக எடுத்துக்கிற விதம் இந்தியாவில் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம பல மாநிலங்களில் பார்த்துருக்கோம். அந்த யங்ஸ்டர்ஸ் மூவ் எப்படி பார்க்குறீங்க? ஏங்க இளைஞர்கள் தானேங்க வருங்காலம். அப்போ அவர்களை நோக்கி நான் வழி நடத்துனீங்கன்னா அவங்க வந்து இந்தியாவை நாளைக்கு வழி நடத்தும். ஏன்னா ஸ்டார்ட் அப்லேருந்து மிகப்பெரிய விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று, உலகத்திலேயே அதிக இளைஞர்கள் கொண்ட நாடு நம்ம இந்திய நாடு. அப்போ அந்த இளைஞர் சக்தியை போயிட்டு நீங்கள் வீணடிக்காமல் அதை எவ்வளோக்கு எவ்வளோ பயன்படுத்துறீங்களோ அவ்வளோக்கு நாட்டுக்கான ஒரு பெரிய சொத்தாக அவங்க மாறுவாங்க. அது அடுத்தடுத்து போகும். இன்றைக்கி 2 நாடுகள் தான் அதை பெருசாக பயன்படுத்துகிறாங்க, சைனாவும் இந்தியாவும். அதனால் அது வந்து அதோட விளைவு தான் நம்ம வந்து ஒரு காலத்தில் வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்றப்ப இளைஞர்கள் பெரிய அளவு பாதிக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு குளோபலைசேஷன், அதுக்கு பிறகு இளைஞர் சக்தின்றது பல்வேறு வகையில் பயன்படுத்தப்படுது. மற்ற நாடுகளுக்கு நம்முடைய சக்தி போகுது. இப்போ அமெரிக்காலாம் பெரும்பாலும் நம்மளை நம்பி தான் இருக்கான் அந்த இதெல்லாம். ஆனாலும் அது வந்து ஒரு வகையில் நம்ம நாட்டுக்கு பயன்படுதுன்னு வச்சுக்கிங்களேன். அந்நிய செலவாணி கொண்டு வருது மற்ற இது. அப்போ இங்கேயே ஸ்டார்ட் அப்பு மற்ற விஷயங்கள், விவசாய பூமிங்க இது. விவசாயம் கால்நடை சம்மந்தமான பூமி இது. ஒரு சீமான் சொல்கிறத நம்ம கிண்டல் அடிக்கிறாங்க. ஆக்சுவலாக அதை நவீனப்படுத்துறதுன்றது தான் ரொம்ப முக்கியம். ஆமாம். நீங்கள் மாடு மேய்க்கிறது நம்ம ஊரில் கேவலமான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. இதே டெக்சாஸில் அதை ரொம்ப டீசெண்டாக பண்ணுறாங்க. ஏன்னா நியூசிலாண்டில், ஆஸ்திரேலியாவில் அது பெரிய வருமானம். மாடு தான் பெரிய வருமானம். நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணை வச்சுருப்பான், அவன் கார் வச்சுருப்பான், நவீனமாக இருப்பான். அதுங்களை வந்து பராமரிக்கிறது நவீனமாக இருக்கும். எல்லாருமே அது ஒரு பெரிய ஒரு சாதாரண ஒரு மரமாக நியூசிலாண்டு மற்ற யூரோப் கண்ட்ரீஸ்லலாம். ஆனால் இங்கே நம்ம ஊரில் மாடு மேய்க்கிறதுன்றது ஒரு இது. ஆடு, அதே மாதிரி பால் பொருட்கள். ஆடு தானே மிகப்பெரிய வருமானம். அது வளர்க்குறவங்களுக்கு தெரியும். பண்ணி அது ஒரு பெரிய. அதே மாதிரி மாடு வந்து நீங்கள் பால் பொருட்கள் விஷயங்களுக்கு அது எல்லாமே நீங்கள் இறங்குனீங்கன்னா வேறு லெவலு. நம்ம இதெல்லாம் பேசுனது எடப்பாடிகளும் கேட்டுச்சு. ஆமாம். அவரும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு மாற்று பொருளாதாரம் நீங்கள் இதில் தான் தேடணுன்றேன். கண்டிப்பாக. ஆவினை பெரிதாக்கி மாற்று பொருளாதாரம் தேடினா டாஸ்மாக்கு தேவையே இல்லைன்றது தான் என்னுடைய இது. அப்போ அந்த மாதிரி போகிற ஒரு இதை நோக்கி தான் பாஜகவும் நகருது. நீங்கள் பாஜக ஆள்ற மாநிலங்கள்லாம் பால் உற்பத்தி பாருங்கள், எல்லாத்துலேயும் டாப் இருக்கும். நம்பர் 1 இந்தியாவில் ஊபி தான். காட்டன்லேயும் அவங்க தான் நம்பர் 1 இருக்காங்க. அவங்க எந்த மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்களோ விவசாயம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுங்க.